தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 8ஆம் அதிகாரத்திலிருந்து ஆவிக்குரிய விதமாய் ஆவியானவரால் வார்த்தையின்படி வாழும்போது தெய்வம் எங்களுக்காக வைத்திருக்கிற அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். மாமிசத்துல வாழக்கூடாது, அது எங்களை நித்திய மரணத்துக்குள்ளே வழிநடத்தும் என்பதையும் பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்தும் 15வது வசனம், அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீங்க. நீங்க எந்த ஆவியை பெற்றிருக்கிறீங்க என்பதை நீங்க சரியாக அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்தால் புரிந்தால் தான் அந்த ஆவியானவருக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அந்த ஆவியானவரை நீங்கள் பயன்படுத்த முடியும். அந்த ஆவியானவருடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய உணர்த்துதல, கண்டித்தல நீங்க உணர முடியும், காரியங்களை அறிய முடியும் என்பதாக இங்க சொல்றார். நீங்க என்ன பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை நீங்க பெறல. தொடர்ந்தும் அந்த பாவத்துக்கு, மாமிசத்திற்கு பயந்து, உலகத்துக்கு, உலக ஜனங்களுக்கு, உலக காரியங்களுக்கு பயந்து எப்படியாவது இந்த உலகத்துல வாழ்ந்து விட வேண்டும் என்று அதற்கு எங்களை விற்று போடாதபடி, அடிமைகளாகாதபடி, பயப்படாதபடி தேவனுக்கு பயந்து வசனத்தின்படி வாழ வேண்டும். அங்கு நீங்க சுயாதீனமாய் படைக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். அது மட்டுமல்ல, இந்த வானத்தையும் பூமியையும் அதுள்ள யாவற்றையும் படைத்து ஆளுகை செய்கிற அந்த தெய்வத்தினுடைய ஆவியானவரை பெற்று அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி அந்த தேவனுடைய பிள்ளைகளாக அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீங்க. அந்த புத்திர தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அந்த சுவிகாரத்தின் ஆவியை பெற்ற நீங்க ஒன்றுக்கும் பயப்பட்டு பாவம் செய்யாதபடி, மாமிசத்துக்கு விட்டு கொடுக்காதபடி, மாமிசத்துல வாழாதபடி ஆவிக்குரியவர்களாய் வாழுங்க. அந்த தைரியம் வரட்டும், அந்த துணிச்சல் வரட்டும், எல்லாத்தையும் மேற்கொள்ளுகிற அந்த வாழ்க்கை வாழுங்க என்று சொல்லித்தான் இங்க சொல்றார். இந்த நாள்ல அப்படி நாங்க வாழுகிறோமா? அப்பா பிதாவே என்று அழைத்த அந்த தெய்வத்தை அழைக்கத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று நாங்க அந்த புத்திர சுவிகாரத்திற்குரியதான ஒரு வாழ்க்கை வாழுகிறோமா? வாழாட்டி வாழுங்க. பயப்படாதீங்க, பாவத்துக்கு பயப்படாதீங்க, பாவத்துக்கு விட்டு கொடுக்காதீங்க, பாவத்துக்கு அடிமைகளாகாதீங்க, மாமிசத்துக்கு கீழ்ப்படியாதீங்க. தைரியமாய் தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். நான் என்ன வந்தாலும், எது நடந்தாலும், எந்த சந்தர்ப்பத்துல, சூழ்நிலையில, எந்த நிலையில, எங்கு இருந்தாலும் தேவனுடைய பிள்ளை நான், தேவனுடைய ஆவியானவரால வழிபன் நடத்தப்படுகிறனா, புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றனா, அவருக்குரிய ஒரு வாழ்க்கை தான் வாழ வேண்டு. வாழுங்க. அந்த தைரியம், துணிச்சல் வரட்டும் என்பதாக பவுல் இங்கே சொல்லுகிறார். அப்படியாக வாழ எனக்கும் உங்களுக்கும் ஆவியானவர் தொடர்ந்தும் அந்த கிருபையை சென்று வழி நடத்துவாராக. அவருக்குரிய அவரை வேதனைப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை இருந்து அந்த நாளில் மனம் திரும்ப உங்களை கிருபை தருவாராக. எனக்காக சிலுவை சுமந்தீரே ஐயா, எனக்காக ரத்தம் சிந்தினீரே ஐயா, எனக்காக சிலுவை சுமந்தீரே ஐயா, எனக்காக ரத்தம்
சிந்தினீரே ஐயா. உம்மையே நினைத்து உண்மையாய் உழைத்து நான் உங்கள் அன்பை பெற வேணும் ஐயா. நீர்மெய்யான தெய்வம், என்னை மீட்ட தெய்வம், உம்மாவி போதும் என்னை நடத்த. அப்படியாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ ஆவியானவர் வழி நடத்தவராக. ஜெப தேவைகளாய் இருந்தான வேதத்தை இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சை இருக்குமாயிருந்தால், சந்தேகங்கள் கேள்விகள் இருக்குமாயிருந்தால் 00 44 78 67 91 62 00447867916281 இந்த நம்பருக்கு என்னோடு தொடர்பு கொள்ளுங்க. ஆண்டவர் தாமே தொடர்ந்து உங்களை வழி நடத்துவார்கள். ஆமேன்.